நிலவு பயணத்தை முடித்துவிட்டு பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பியது. நிலவை ஆய்வு செய்த நாசாவின் ஆர்டெமிஸ் 2 குழு. 10 நாள் ஆய்வு வெற்றிகரமாக நிறைவு. கலிபோர்னியாவின் சாண்டியாகோ கடல் பகுதியில் தரையிறங்கிய 4 விண்வெளி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. விண்கலத்திலிருந்து படகு மூலம் மீட்கப்பட்ட வீரர்கள். ஆர்டெமிஸ் 2 குழுவினரை படகிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக கரைக்கு அழைத்து வந்த நாசா குழு. சாதனை படைத்தமைக்கு வாழ்த்துக்கள் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதிவு. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மாற்றம். அமலாக்கத்துறை சிஐடியாக இருந்த அபின் தினேஷ் மோதக் புதிய ஆணையராக நியமனம். எந்த அரசியல் கட்சியும் எவ்வித புகாரும் அளிக்காத நிலையில் தமிழ்நாடு தலைமைச் செயலாளரை தன்னிச்சையாக மாற்றியது ஏன்? தேர்தல் ஆணையத்திற்கு எழுதிய கடிதத்தில் திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு கேள்வி. RSS ஆதரவாளரை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை தலைமை இயக்குநராக நியமித்து இருப்பதாக TR பாலு குற்றச்சாட்டு. தேர்தல் பணிகளுக்கு தொடர்பில்லாத துறைகளுக்கு அதிகாரிகளை நியமிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என கடிதம். கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் கனமழை. தண்ணீர் தேங்கியதால் குளம் போல மாறிய ஏரிச்சாலை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் இன்று வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் 8 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட், ஈரோடு மற்றும் வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வாட்டிய வெப்பம். தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வெயில் அதிகரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என கணிப்பு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களத்தில் 4023 வேட்பாளர்கள். தேர்தல் ஆணையம் தகவல். சென்னையில் நாளை முதல் பூத் ஸ்லிப் வழங்கப்படும். வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மூலமாக வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கப்படும் என தகவல். திமுக 2வது முறையாக ஆட்சிக்கு வராது என்ற வரலாற்றை இந்த முறை உடைப்போம். தஞ்சை பரப்புரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. திமுகவில் யாரும் தொடர்ந்து 2 முறை யாரும் முதலமைச்சர் ஆனது இல்லையா? போன முறை நீங்க சொன்னதை உடைச்சு நான் முதலமைச்சர் ஆனேன். 2வது முறை இல்லைன்னு சொல்றாங்களே, அதையும் உடைக்கிறேன் பாருங்க. பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் போட்டது திமுக அரசு என்றும் தஞ்சாவூரில் நடந்த பரப்புரையில் பெருமிதம். பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பழனிசாமி விவசாயிகளுக்கு பண்ணதெல்லாம் பச்சை துரோகம் தான் பண்ணாரு. ஆல் பாஸ் போட்ட தன்னை இளைஞர்கள் மறக்கலாமா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. எல்லாத்தையும் வாங்கி அனுபவித்துவிட்டு பலனை வேறு ஒரு இடத்தில் கொடுப்பதா என்றும் ஆதங்கம்.
ஏப்பா தம்பிகளே, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு. எங்களை மறக்கலாமா? முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் வரும் தேர்தலில் மக்கள் பெரிய முடிவை அளிப்பார்கள். காஞ்சிபுரம் பரப்புரை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திரு ஸ்டாலின் அப்பா, உதயநிதி மகன் 2 பேர் வந்திருக்கிறீங்க. இந்த தேர்தலில் மக்கள் கொடுக்கின்ற முடிவு மிக பெரிய முடிவாக இருக்கும். யார் பெயரையும் தான் குறிப்பிடாத நிலையில் உதயநிதியே வந்து பதில் சொல்வதாக பரப்புரையில் இபிஎஸ் பேச்சு. நான் நேற்று பேசுனா கனிமொழி அவர்களை தரக்குறையா பேசினா என்ன பேசுன்னு கேட்டா அது சொல்ல மாட்டேங்கிறான். நான் என்ன பேசணும்னு கேட்டா அதை சொல்லு, நான் பதில் சொல்ல தயாரு. எப்படி மடைமாற்றம் செய்யறாங்க பாருங்க. ஒரு பிரச்சனைக்கு 72 நாள் காணாமல் போனவர் விஜய் என மறைமுகமாக விமர்சனம். ஒரு பிரச்சனை வந்தது, ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, 72 நாள் ஆளை காணோம். ஒரு பிரச்சனைக்கு நான் திரையில் இருந்து வந்தவன் இல்லை, 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்தவன். தூத்துக்குடி பரப்புரையில் விஜயை மறைமுகமாக விமர்சித்த சீமான். நான் ஒப்பனையை கலைத்தவுடனே எனக்கு அரியணை தாங்கள் என்று வந்தவன் இல்லை. விளங்குதா? நான் திரையிலிருந்து வந்தவன் இல்லை, 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து வந்தவன். புரியுதா? குறித்த நேரத்துக்கு செல்லாததால் காரைக்குடி பரப்புரையில் பேசாத விஜய். 2.5 மணி வரை மட்டுமே காவல்துறை அனுமதி அளித்திருந்த நிலையில் காலதாமதமாக வந்த விஜய். காரைக்குடிக்கு பரப்புரைக்கு சென்ற இடத்தில் திடீரென வேனில் இருந்து இறங்கி சைக்கிள் ஓட்டிய விஜய். கூட்டத்தில் சிக்கிய நிலையில் மீண்டும் வேனில் ஏறி ரோட் ஷோ சென்றார். மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு விஜய் பரப்புரைக்காக சென்றபோது இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த தொண்டர்கள். சிலர் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை கீழே தள்ளிய தவிக தலைவர் விஜயின் தனி பாதுகாவலர்கள். உளவு பிரிவு அதிகாரிகளிடமும் அடையாள அட்டையை கேட்டு மிரட்டல். மதுரை வண்டியூர் அருகே விஜயின் பரப்புரை வாகனத்தின் முன்பக்கம் ஏறிய தொண்டரை மிதித்து கீழே தள்ளிய பவுன்சர். அருகே விஜய் சென்றபோது மேலே வீசப்பட்ட பையால் பரபரப்பு. காரைக்குடி பரப்புரைக்கு சென்ற விஜய் மீது வீசப்பட்ட பை. கோவிலூர் அருகே சென்றபோது வீசப்பட்ட பொருளால் பரபரப்பு. தவிக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. மதுரையிலிருந்து காரைக்குடி சென்றபோது சிவகங்கை எல்லையில் சோதனை நடத்திய அதிகாரிகள். காரைக்குடி பரப்புரைக்கு வந்துவிட்டு விஜய் பேசாமல் சென்றது ஏன்? ஏதாவது அரசியல் கருத்து சொன்னால் தானே விவாதம் செய்ய முடியும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. அரசியல் அனுபவம் கிடையாது, இன்னைக்கு வந்தாரு காரைக்குடிக்கு, பேசாமையே போயிட்டாரு. அது எப்படி? அரசியல் தான், பேச்சு தானே, சர்ச்சை தானே, விவாதம் தானே. என் கருத்தை நான் சொல்ற மாதிரி அவர் கருத்தை சொன்னா தானே விவாதம் பண்ண முடியும். நான் பேசாம மடந்தையாக இருப்பேன். அரசியலுக்கு விஜய் சரிப்பட்டு வரமாட்டார். கோவையில் நடைபெற்ற நியூஸ் 18 டவுன்ஹால் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு.
Certainly go and watch Mr. Vijay if he comes to Coimbatore, if you like him as a star. But a star, film star can be a film star, not necessarily a square peg going into a round hole. முத்துவேல் கருணாநிதியின் மகளாக இருப்பதால் எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டேன், மிரட்டி பார்க்கலாம் என நினைத்துவிட வேண்டாம் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி. என்னை பார்த்து சொல்கிறார், நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போனோன்னு. நான் கேட்கிறேன், உங்களை எழுத்து பேசினா சிறைக்கு போகணும்னு மிரட்டுவீங்களா? இதைத்தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. இதனாலதான் சொல்றோம் அண்ணா திமுகவை அமித்ஷா திமுகவை ஆக்கிட்டீங்கன்னு. கட்சிக்கு உடைத்த அண்ணாமலையையும் வாக்கு செலுத்திய மக்களையும் நயினார் நாகேந்திரன் காலி செய்துவிட்டார். சாத்தூர் தொகுதியில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விமர்சனம். கொள்கை சித்தாந்தம் எனக்கு வித்தியாசம் ஒண்ணு. அண்ணாமலைக்கு உழைப்பை நான் மதிக்கிறேன், அண்ணாமலை உழைப்பை நான் மதிக்கிறேன். அப்படிப்பட்ட அண்ணாமலையே காலி பண்ணி விட்டாரு நம்முடைய அண்ணன் நயினார் நாகேந்திரன். தொகுதி மக்களையும் காலி பண்ணிட்டாரு, கட்சிக்கு உழைச்ச அண்ணாமலையை காலி பண்ணிட்டாரு நயினார் நாகேந்திரன். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அரசியலுக்கு எதற்கு வந்தோம் என்று செந்தில் பாலாஜி வருத்தப்படுவார் என கரூரில் அண்ணாமலை பேச்சு. சட்டமன்ற தேர்தலை இங்கி பிங்கி பாங்கி என மாற்றிவிட வேண்டாம் என்று தாவேகா குறித்து விமர்சனம். இந்த ஆட்சி மாறினதுக்கு பிறகு மட்டும் பாருங்க, ஏன் அரசியலுக்கு வந்தோம் என்று செந்தில் பாலாஜி நினைக்கிறாரா? இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த பிங்கி பாங்கி தேர்தல் தயவு செஞ்சு நாம் யாரும் போட்டக்கூடாதுங்க. தெளிவாக என்டிஏ உள்ளே விடணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக இளைஞர்கள் நீங்க முன்னாடி இருந்து தாய்மார்களோடு இதை செய்து கொடுக்க வேண்டும். கடலூரில் இன்று விஜயின் பரப்புரை மீண்டும் ரத்து. இரண்டாவது முறையாக ரத்து செய்யப்பட்டதால் தாவேகா தொண்டர்கள் அதிர்ச்சி. கள்ளச்சாராய வழக்கில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் மற்றும் உதயசூரியன் 2 மாதங்களில் சிறை செல்வார்கள். வாக்குகளை வீணாக்க வேண்டாம் என்றும் ரிஷிவந்தியம் தேர்தல் பரப்புரையில் பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. இவங்க மேல இப்ப சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 2 மாசத்துல இவங்க ஜெயிலுக்கு போக போறானுங்க. அத நீங்க நினைச்சு பாருங்க. உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. நானும் இபிஎஸும் பிரிந்ததால் திமுகவிற்கு கொண்டாட்டமாகிவிட்டது. அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக அண்ணன் தம்பி மீண்டும் இணைந்துள்ளதாக காரைக்குடி பரப்புரையில் டிடிவி தினகரன் பேச்சு. அது திமுகவிற்கு கொண்டாட்டமாக போய்விட்டது. 21லேயே நாங்கள் சேர்ந்திருந்தால் உறுதியாக அம்மாவின் ஆட்சி 21 தொடர்ந்திருக்கும் என்பதுதான். பதவியை கொடுத்தவர்களுக்கு நன்றி உணர்வோடு இருந்திருக்க வேண்டும். இபிஎஸ் படத்தை உதயநிதி காட்டியதில் என்ன தவறு உள்ளது என்றும் சசிகலா கேள்வி. அதாவது அந்த சின்ன பையன் சொன்னதுலயே என்ன இருக்கு, அவர் காமிச்சது என்னமோ உண்மைதானே. இது டிவில எல்லாம் வந்த விஷயம் தானே. நான்கு ஆண்டுகளாக கோவை மாவட்ட பொறுப்பாளராக இருப்பதால் இந்த முறை கோவை தெற்கில் போட்டி. நியூஸ் 18 டவுன்ஹால் கருத்தரங்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். 4 வருஷமா இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் கொடுக்கும்போது எங்களை மண்டல வாரியா பிரித்து பொறுப்பாளர்களை எங்கள் தலைவர் நியமிச்சாங்க. அந்த வகையில் மேற்கு மண்டலத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோடு நம்ம பழகியிருக்கிறோம். தொழில் முனைவராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாத்தோடு பழகியிருக்கோம். இப்போ நம்ம அந்த வேலைகளை ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். திருச்சியில் பிரபல ஜவுளி கடையான சாரதாஸில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை. துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் காவலர்களுடன் 3 கார்களில் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்ததால் பரபரப்பு. மேற்கு வங்கத்துக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிப்பு. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் 2வது சோதனையிலும் இஸ்ரோ வெற்றி. விமானப்படையின் சினுக் ஹெலிகாப்டரில் இருந்து 10 பாராசூட்டுகள் மூலம் கடலில் பத்திரமாக விண்கல மாதிரியை தரையிறக்கி அசத்தல்.
2025-2026 நிதியாண்டில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சுமார் 4 கோடி பயணிகள் பயணம். கடந்த ஆண்டை விட இது 34% அதிகம் என ரயில்வே தரப்பில் தகவல். அமெரிக்கா ஈரான் போர் நிரந்தரமாக முடிவுக்கு வருமா? பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இன்று பேச்சுவார்த்தை. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையை ஒட்டி இஸ்லாமாபாத்தில் கடும் பாதுகாப்பு. லாக்டவுன் போடப்பட்ட நிலையில் பொது விடுமுறையும் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா மிக விரைவில் திறக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உறுதி. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் பயங்கர ஆயுதங்களால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. லெபனானில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா எக்ஸ் தளத்தில் பதிவு. ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் வகிக்கும் நாடான பாகிஸ்தானின் நம்பகத்தன்மைக்கு கேள்வி எழுப்பி இஸ்ரேல் கண்டனம். இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்த பாகிஸ்தான் அமைச்சரை எச்சரித்த ராணுவ தலைமை தளபதி அசீம் முனிர். எக்ஸ் தளத்தில் பதிவை நீக்கிய பாகிஸ்தான் அமைச்சர் கவாஜா ஆசிப். IPL தொடரில் தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்த ராஜஸ்தான். சூரியவன்ஷி, துருவ் ஜுரேலின் அதிரடி அரை சதத்தால் 6 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூருவை வீழ்த்தி அசத்தல்.